தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 111:10. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர், அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, இன்று கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், அவருடைய கற்பனைகள் அனைத்தையும் நாம் கைக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நம்மை சிறந்த அறிவுள்ளவராக, தெளிந்த நல் புத்தி உடையவராக கர்த்தர் மாற்றுவாராம். நம்முடைய புகழ்ச்சி என்றென்றைக்கும் தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அவரது கற்பனைகளின்படி செய்ய வேண்டும். அவர் 10 கட்டளைகள் தந்துள்ளார். இன்னும் ஆகாரத்தில் கூட இப்படியெல்லாம் சாப்பிட வேண்டும், உடை கூட இப்படி உடுத்த வேண்டும் என்று அவர் நமக்கு ஒரு சில கற்பனைகளையும் கட்டளைகளையும் வேதாகமத்தில் கூறியுள்ளார். நாம் அதன்படி வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் என்றென்றும் புகழ்ச்சியுடன் வாடும்படி வைப்பார். நல்ல புத்தியையும் நல்ல அறிவையும் நல்ல ஞானத்தையும் தந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் கூடுமான மட்டும் உலகத்தில் தான் வாழ்கின்றோம். பாவங்கள் நம்மை அறியாமல் நம்மை தொற்றிக்கொள்ள காத்திருக்கும். ஆனால் நாம் அதை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்து நம் வாய், நாவு, உதடை பாதுகாத்து கொண்டு, இதயத்தை காத்துக்கொண்டு, சிந்தனையை காத்துக்கொண்டு, உடலை பாதுகாத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கடைபிடித்து வாழ்வோம். புகழ்ச்சியுடன் நற்புத்தியுடன் 1000 தலைமுறைக்கு சிறந்து வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா உம்முடைய கற்பனைகளின்படி நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு நல்ல புத்தியையும் ஞானத்தையும் தருவீர் என்றும், அதன் மூலமாக எங்கள் சந்ததியினுடைய புகழ்ச்சிகள் 1000 தலைமுறை மட்டும் நிலைநிற்கும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த கிருபையின் நாட்களில், இந்த லென்த் என்னும் பரிசுத்தத்தை படுத்தும் நாட்களில், எங்களை சீரமைக்கும் இந்த நாட்களில் நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உமது கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்து வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி வாழ எங்கள் கிருபை தாங்க. அந்த பரிசுத்தத்தை நீர் அங்கீகரித்து எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் என்றென்றும் புகழ்ச்சியில் சிறந்திருக்க கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.